ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது, அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல். அபி, நீ ஜெயிச்சிட்ட. ஸோ எனிவே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டரோடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கனத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்றைக்கி கூட பேசணும் ஃபோனில். திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்தில் இருக்குன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம். ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ ஹவ் நெவர் தாட் தட் ஐ வில் மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார், நீங்கள் இப்போ ஒரு அண்ணன் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும்போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம். அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார், அப்புறம் காணுமாங்க. சினிமாவில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியடில் இருந்திருக்காங்க, சில பீரியடில் இல்லை, திடீர்னு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன அக்கறையில் இப்போ சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம எதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனால தான் அந்த கேரக்டர் நின்றுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில் பேசுகிற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒன்று பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்லை பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்குது போதிய அளவு. ஆனால் அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்று நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணால் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த மேலே தான் நிற்கிறோம். வெற்றி, ரொம்ப நன்றி சார். அண்ட் அவர் பக்ஸ் ஐயா, நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங்க்கு வருவார். ஏதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம். ஆனால் ஒர்க்கு பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நான். எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்டு அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸில். ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்ணுறது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவாக வந்து மியூசிக் முடியும் போது நம்மளுக்கு படம் சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்பொழுது அப்படியே வாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த குட்டி ஆட்டம்பாம் கமலேஷ் ரொம்ப பெரியலாம் வருவான் அந்த பையன். அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். எல்லாம் அவனுக்கு புரியுது. ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் பிளெஸ் ஹிம் வித் கிரேட் திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமேல் வரும். $1 மில்லியன் எம்ஆர்பிலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னென்னா, இப்போ கதை இருக்கிற படம்னா சின்ன படம், கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி, சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி, பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும். அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 மில்லியன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.